சார் வணக்கம். நிஜாமுதீன் சார் வணக்கம். நிஜாமுதீன் சார், ரெண்டு விஷயங்கள். திருச்சியில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஆடை திருடிட்டு போகக்கூடிய பசங்களை விரட்டிட்டு போகும்போது ஒரு காவல் உதவி ஆய்வாளர் இதே மாதிரி கொலை செய்யப்படுகிறார். அப்போ தமிழ்நாட்டினுடைய காவல் தலைமை இயக்குனராக இருந்தவர் திரு சைலேந்திர பாபு ஐபிஎஸ். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு. இந்த மாதிரி விசாரணைக்கு நீங்கள் போகும்போது உதவி ஆய்வாளர்களெல்லாம் துப்பாக்கி வச்சுக்கலாம், சோதனைக்கு போகும்போதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி துப்பாக்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்தாரு. இந்த டிஜிபிஸ் மாறும்போது இந்த மாதிரியான சர்க்குலர் எல்லாம் வேல்யூ இல்லாமல் போயிடுமா சார்? இல்லை ஒரு தடவை ஒரு டிஜிபி கொடுத்தாரு அப்படின்னா அது வேல்யூவானதா? அதை இவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டியது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாமா? ஏன்னா ஒரு எஸ்ஐ அவரை வெட்டி கொண்டிருக்கிறாங்க. அவர் எவ்வளவு நிராயுதபாணியாக இருந்திருந்தால் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் சார். ஒருவேளை இந்த துப்பாக்கி வச்சுக்கிற அதிகாரம் எஸ்ஐக்கு மட்டும்தான், அதாவது காவல் உதவி ஆய்வாளருக்கு மட்டும்தான் இருக்கிறதே தவிர சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை எப்படி சார் இதை புரிஞ்சுக்கிறது? முதல்ல அந்த காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் அவர்களுக்கும் ஒரு குடும்பத்திற்கும் காவல்துறையினருக்கும் ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி. மக்களை காக்கும் பணியில ஒரு ஆக்ரஸ்மா நிகழ்வை கொல்லப்பட்டிருக்கிறார். இது மனதை ரொம்பவும் பொருத்துவதாக அமைந்திருக்கு. பொதுவாகவே உதவி ஆய்வாளர்களுக்குத்தான் பிஸ்டல் துப்பாக்கிகள் வழங்கப்படுகின்றன. அதுல சில பேர் எடுத்துட்டு போவாங்க, சில பேர் எடுத்துட்டு போகாம இருப்பாங்க. சைலேந்திர பாபு சொன்ன உத்தரவை அடுத்து வந்த காவல்துறை அதிகாரிகள் செயல்படுத்த இயலாமல் போகலாம். ஆனால் சிறப்பு என்னன்னு சொன்னாக்கா, சிறப்பு உதவி ஆய்வாளர் என்ற பதவியே இடையிலே கொண்டு வரப்பட்ட காரணத்தினால் அவர்களுக்கு முழுமையான பணி வழங்கப்படாமல் அவர்கள் எசைவாகவும் இல்லாமல் ஏட்டாகவும் இல்லாமல் ஒரு இரண்டாம் தரமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கௌரவம் இல்லையா? ஒரு கௌரவத்துக்காக ஒரு ப்ரொமோஷனுக்காக கொடுக்கப்படுது. ஓகே. ஆனா எஸ்எஸ்ஐன்னு சொல்லிட்டு அவங்க டிரைவராகவும் இருக்கிறாங்க, ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கிறாங்க, பல மாதிரி இருக்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி எனக்கு ஒரு குழப்பமா இருந்துட்டு போட்ட காலத்துல இருந்து எஸ்எஸ்ஐ இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முழுமையான திருப்தி இல்லை. இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சா இல்லையாங்கிறத வச்சு இதை வச்சு நம்ம பேச முடியாது. போலீஸ் மேல் உள்ள பயம் குறைந்திருக்கிறது, அல்லது போதையில் இருந்தார்களா குற்றவாளிகள், அல்லது என்ன மாதிரி நிலையில் இருந்தார்கள் என்பதை அந்த எஸ்ஐ குடும்பத்துக்கு நம்ம பேசலாம். அதே மாதிரி இந்த இடத்துல போனா இவர் இஷ்டத்துக்கு ஸ்டேஷன்ல போய் மேல போய் எஸ்ஐ தூக்கு போட்டுருக்கான்னு சொன்னா, தமிழ்நாடு முழுக்க அல்ல, இந்தியா முழுக்க உள்ள காவல் நிலையங்கள் பாதுகாப்பற்றதாகவும் ஒரு ஒழுங்கான கட்டுக்கோப்பு உள்ளதாகவும் இல்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும். யார் வேணாலும் உள்ள போலாம், யார் வேணாலும் வெளியே வரலாம், கம்ப்ளைண்ட் யார் வேணாலும் கொடுக்கலாம், யார் வேணாலும் பதிவு செய்யலாம். ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவதற்கென்ற சில வார்த்தைகள், என்ன குத்துனா வெட்டினான்னு சொன்னா பத்தாது, செத்து ஒளிடா என்று சொல்லி வெட்டினான் அப்படின்னு சொன்னால்தான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்குவாங்க. அதுல கோர்ட்டை நிற்குங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மையை காவல் ஸ்டேஷன் லாங்குவேஜ் என்ற ஒரு லாங்குவேஜ்லேயே வைத்திருக்கிறார். இப்ப நீங்க 4 பேர் சும்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுபடாது. செத்து ஒழித்து போ, உள்ள சாகு வரை வெட்டு இப்படிலாம் வசனங்களை வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, யார் வேணாலும் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போய் கொடுத்துட்டு நிற்பாரு. இப்ப நான் இடையில ஒரு வெளிநாடு மலேசியாவுக்கு போயிருந்தேன். ஒரு காவல் நிலையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சுச்சுவேஷன் ஏற்படுச்சு. நம்ம போய் யாரையும் பார்க்க முடியாது. உள்ள போனா ரிசப்ஷன் மாதிரி வச்சிருக்காங்க. அங்க 2 அதிகாரிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீங்க எஸ்ஐ பார்த்து இன்ஸ்பெக்டர் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. முதல்ல நீங்க போன உடனே அங்க உள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதை சரி பண்ணி கையெழுத்து வைக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இந்தியாவில் என்ன நடக்குது? போன எஸ்ஐ கம்ப்ளைண்டே வாங்கிக்குவாரு, வெற்றி வாய்ப்பு கையெழுத்தையும் வாங்கிக்குவாரு. இதுல எங்கத்தான் நம்ம பாக்குறோம். இந்த ஆட்சி அந்த ஆட்சி எல்லாம் கிடையாது. பொன்றாவே இது ஸ்டேஷன் லாங்குவேஜ். இப்படிலாம் இருக்கிறதுனால ஒரு பயப்பட்டு போகிறது. கம்ப்ளைண்ட் எப்படிலாம் மாத்திக்கலாம் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த கொடுத்த ஆபீசர்ஸ் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து ஒரு சீல் போட்டு அது உடனே நமக்கு ஒரு காப்பி போட்டுட்டு அவங்க ஒரு ஸ்டேஷன் ஃபைல் வச்சுட்டு அதை யார் விசாரிக்க போறாவோ அந்த அதிகாரிக்கும் ஸ்டேஷனுடைய நிலைய தலைவருக்கும் அனுப்புறாங்க. ஸ்டேஷனுக்குள்ள நீங்க எங்கேயும் போக முடியாது. இங்க பாருங்க, எல்லா ஸ்டேஷன்லயும் யார் வேணாலும் டீ பாயில இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே எங்க வேணாலும் போலாங்கிற ஒரு நிலை இருப்பது என்பது காவல்துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை இந்த சம்பவம் காட்டுகிறது. அவர் போய் அடுத்தவனை குத்துல தானே செத்து விட்டாரு. அவர் போய் சாப்பாடு போடுற வருஷத்தை போயிட்டு போயிருந்தாருனாக்க நினைச்சு பார்க்கணும். அப்ப அந்த மாதிரி திருப்பூர்ல ஒரு கொலை நடந்த மாதிரி இது ஒரு சம்பவமா இருந்து நம்ம இதே பேசிட்டு இருக்கோம். அவர் வந்தவருடைய மனநிலை எப்படி இருந்தது, எதுக்காக செத்தார், குடும்பத்தை என்ன பண்ணாரு, யார் அவர்கள் துரத்தி கொண்டு 25 பேர் துரத்தி கொண்டு சொல்றாங்க. அவர் யார் அவர் சொல்லல, வந்த காவலர் சொல்றாரு. எந்த 25 பேர்
எந்த சிசிடிவி கேமரா எதுவுமே இல்லை. ஓகே. அப்ப அவருடைய மனநிலை, அவர் என்ன மாதிரி மனநிலைங்கிறது உயிரோடு இருந்தாலும் அவரை பத்தி ரெக்கார்ட் கிடைச்சா தான் அவருடைய மனநிலை அல்லது மன அழுத்தம் உள்ளவரா இல்லையா, எதற்காக தூக்கப்படுற எதுவுமே மர்மமாகத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில நாம் காவல்துறையினுடைய ஃபெசிலிட்டிஸ் அவங்க கொடுக்கக்கூடிய காவல் அந்த ஸ்டேஷன்ல வந்து போதுமான அளவுக்கான பாதுகாப்பு வசதிகளையும் முன்னேற்பாடு வசதிகள் செய்யணும். மேல இப்ப கேமரா இல்லை, கீழே உள்ள கேமரா நம்ம பார்க்கணும், மேல அந்த ரூம்ல கேமரா இல்லை, இப்ப எல்லாமே இருக்குது. அப்போ காவல் ஸ்டேஷன் ஒரு ஸ்டேஷன்ல கிட்டத்தட்ட கீழே வந்து 25,000 30,000 மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த ஸ்டேஷன் அதிகாரிகள் நம்பித்தான் இருக்கிறார். ஓகே. இதுல வந்து யாருன்னா சொல்லலாம் இந்த ஆட்சியில வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படி, எல்லா ஆட்சியிலும் இருக்குது. இது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது அரசியல் ஒட்டியதல்ல. இது இந்த விஷயத்த நான் முதலமைச்சரின் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். காலையில சம்பவம் ஓரளவுக்கு அந்த நிலையில 30 லட்சம் என்று அறிவித்தவர் இந்த சம்பவத்தில் அனாவசியமாக கொல்லப்படுகிறார் அதை ஏற்றி மும்மடங்கு மேலாக ஏற்றி அந்த குடும்பத்தின் சூழ்நிலை கருதி 1 கோடி என்று அறிவித்திருக்காரு. அது உடனடியாக அந்த அரசு செயல்படுறதுக்கான அர்த்தம் விரைவில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். அந்த தண்டனை மீண்டும் ஒரு எஸ்ஐயை இன்னொருத்தர் போலீஸ்காரரையோ அல்லது போலீஸ் சம்பந்தப்பட்டவரையோ யாரும் வெட்ட முடியாத அளவுக்கு, அரசு வெட்ட முடியாத அளவுக்கு அந்த தண்டனை இருக்க வேண்டும். அதை நீதிமன்றங்கள் உடனடியாக செய்ய வேண்டும் தான் நம்முடைய வழக்கு. அது மட்டுமல்ல, காவல்துறைக்கு இன்னொரு பயிற்சியும் வேணும். வர்ற ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரானா அவன் மனநிலை அறிந்து அவனை அழுத்தமாக பேசி வழிநடத்த வேண்டும். காவல்துறை போலீஸ்காரர் புத்தி என்று சொல்றது போல வர்றவரையெல்லாம் டைட்டாகவும் மோசமாக நடத்துவதனால் அது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை காவல்துறைக்கு மனிதாபிமான செயல்பாடுகளை கற்றுக்கொள்ளக்கூடிய கவுன்சிலிங் கொடுக்கணும். அவர்களுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்கு வருஷத்துக்கு பின்னால் டூர் அனுப்பணும் என்று நான் கருத்தை பேசுகிறேன். ஓகே சார். ஓகே. அதாவதுங்க, காவல்துறையில வந்து இன்னும் நிறைய காவலர்களை எடுக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, பந்தோபஸ்து பணிகளுக்கெல்லாம் ஸ்டேஷன் காவலர்களை அனுப்பக்கூடாது, ஏஆர் போலீஸோட நிறுத்திக்கணும். அதே மாதிரி இந்த செக் போஸ்ட போட்டு மது விலக்குல வந்து சேர்றதுக்குலாம் அனுப்பினா ஸ்டேஷன்ல எங்கத்தாலும் ஆன் பண்ண பிறகு அங்க ஒரு ஆள் 2 பேர் தான் மிஞ்சுறாங்க. பாதி பேர் பந்தோபஸ்து போயிடுறாங்க, பாதி பேர் எங்கேயாவது திருவிழா நடந்து போயிடுறாங்க. இப்படி போன பிறகு காவலர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அவர் ஸ்டேஷனை பார்ப்பாரா, வெளிநாட்ட தகவலுக்கு போய் அந்த உடனடியா போகாம துப்பாக்கி தட்டி நிற்பாரா, எல்லாமே குழப்பமா இருக்கு. ஆகவே அவர்களுக்கு தக்க கட்டுமான பணிகளை செய்யக்கூடிய அளவுக்கு வசதிகளை பெருக்குவதோடு உடனடியாக ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு போறதுக்கு அவருக்கு என்ன அனுமதி, இதெல்லாம் அவர்களுக்கு கொடுத்தால் சிறப்பாக இருக்க முடியும். ஏன்னா அவங்களுடைய மன அழுத்தங்கள் நிறைய இருக்கிற காரணத்தினால காலையில டியூட்டி, சாயந்தரம் டியூட்டி, நைட் வந்தா டியூட்டி அப்படிங்கிறாரு. இப்ப ஒரு பொறுப்பா இருந்த வயசா ஒரு இரவு நேரத்தையும் எடுத்து மதிச்சு போயிருக்காரு. அது எஸ்ஐ போயிருக்க முடியும். ஆனா போயிருக்கும்போது கையில ஒரு குச்சி கூட இல்லாம ஒரு பைக்கை ஓட்டிட்டு போற நேரத்துல இப்படி நடந்திருக்கு. அவன் என்ன போயிருந்தாலும் என்ன வேலை இருந்தாலும் தெரியல, ஒரு மோசமான நிலைக்கு, ஒரு மிருகத்தில மோசமான நிலைக்கு. என்னன்னா சார், கையில ஒரு தடி கூட இல்லையே சார் அவரை தற்காத்துக்குள்ள. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு துரதிருஷ்டவசமானது. போலீஸினுடைய அட்ராசிட்டிஸை எந்த அளவுக்கு பேசுறோமோ அதே போல அவர்களுக்கு நேரக்கூடிய இந்த மாதிரியான கொடூர சம்பவங்கள் குறித்தும் பேசிதானே சார் ஆகணும். நீங்க ஒரு தடி கூட இல்லாம ஒரு எஸ்எஸ்ஐ வந்து இந்த மாதிரி வெட்டி படுகொலை செய்யப்படுறாருன்னா இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது இல்லை. இந்தியாவிலே ரொம்ப அதிகமான காவல் நிலையங்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்டேட்டு தமிழ்நாடு மட்டும்தான். ஆனா இங்க நிலைமை ரொம்ப பரிதாபகரமானதாக இருக்குது. போதுமான அளவுக்கு வசதிகள் செய்யப்பட வேண்டும். மினி வயசுல வந்து இந்த துப்பாக்கி சூடு கூட்டத்தில் வாங்கி போறான், உண்மையான கூட்ட தூக்கி போடுறான், ஒரு ரப்பர் புல்லட்டை தூக்கி போடக்கூடிய ஒரு நிகழ்வுகள் வர வேண்டும். இப்படிலாம் செஞ்சு மனிதனை கொலை பண்ணக்கூடாத ஒரு ரப்பர் பிளட்டு அவருக்கு முதல்ல வந்து அந்த எஸ்ஐக்கோ போலீஸுக்கோ எல்லாருக்கும் தன்னுடைய பாதுகாப்பை தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலையான பாதுகாப்பு இப்ப எல்லாம் கொடுத்து அவர்களை பாதுகாக்க வேண்டும். பந்தோபஸ்து கட்டு ஸ்டேஷன் போலீஸும் போடக்கூடாது. பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நான் தெளிவாக